வணக்கம். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாங்கள் விறகடுப்பில் பட்டர் கேக் செய்வோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் நான் 250 கிராம் பட்டர், 250 கிராம் கோதுமை மா, 250 கிராம் சீனி, 5 முட்டை, வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், கொஞ்சம் பால் அவ்வளவும் எடுத்துருக்கிறேன். கேக் அடிக்கிறதுக்கு முதல் நாங்கள் பேக்கிங் ட்ரேயை ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். அதே போல் நாங்கள் அடுப்பை மூட்டி பெரிய பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சு அதில் நல்ல சுத்தமான மணலை போட்டு மேலே ஸ்டாண்ட் ஒன்று வச்சு அடுப்பை நல்லா எரிய விட்டுட்டு தான் நாங்கள் கேக் அடிக்க தொடங்கணும். நல்லா சூடாகணும் மண். இது இப்படியே மூடி வைப்போம். முதல்ல நாங்கள் மாவை அரைச்சி வச்சுக்கொள்ளுவோம். மாவோட பேக்கிங் பவுடரையும் சேர்த்து அரைக்க வேணும். இதில் நான் 1.5 தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் போடுறேன். கிராமில் பார்த்தா சரியாக 8 கிராம் வருது. அந்த அளவு நீங்கள் கணக்காக போட்டுக்கொள்ளுங்க. போட்டு நாங்கள் இதை 3 தரம் அரைக்க வேணும். மாற்றி மாற்றி 3 தரம் அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். மூன்று தரம் அரைச்சதுக்கு பிறகு மாவை நாங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு காற்று போகாமல் மூடி வைப்போம். இனி நாங்கள் கேக் அடிக்க தொடங்குவோம். பட்டர் அரை வெப்பநிலையில் இருக்கணும், கூலாக இருக்கக்கூடாது, ஆகவும் தண்ணியாகவும் போகக்கூடாது. கணக்காக நாங்கள் கையை வச்சா உள்ளுக்கு போகிற மாதிரி இருக்க வேணும். இப்போ அதோடு நாங்கள் சீனியையும் சேர்த்துக்கொள்வோம். சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். பீட்டரில் அடிக்கிறதா இருந்தால் ஒரேடியாக போட்டு அடிக்கலாம். நாங்கள் இப்போ கையால் தானே அடிக்க போகிறோம். அதால் சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிப்போம். எப்பவும் கேக் செய்யக்குள்ள நீங்கள் மெல்லிய சீனியாக பார்த்து வாங்க வேணும். இல்லை பெரிய சீனின்னு சொன்னால் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு போடலாம். சீனி முழுவதும் போட்டுட்டோம். இப்போ நாங்கள் விஸ்கால வடிவாக சுற்றி சுற்றி இந்த பட்டரையும் சீனியையும் கரைச்சி கொள்ளுவோம். முதல் கொஞ்ச நேரம் தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு ஈஸியாக வடிவாக அடித்து எடுத்துடலாம். நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு கேக் செய்யணுமா, அதுவும் விறகடுப்பில்? அதுதான் கடைகளில் வேண்டிய அளவு விற்கிது, நாங்கள் வேண்டிடுவோம்னு யோசிக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் வாங்கக்கூடிய வசதியும் இருக்காது. அதே நேரம் வீட்டில் செய்கிறேன்னு சொன்னாலும் யோசிப்பாங்க, எங்களோட வீட்டில் அவன் இல்லை, பீட்டர் இல்லைன்னு சொல்லி. அப்படியான அம்மாக்களுக்காகத்தான் நான் இந்த கேக்கை செய்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் கதையாக இந்த சீனியையும் பட்டரையும் அடித்து முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் எப்பயும் ஒரு கைவிடாமல் 15 நிமிஷம் பண்ணாலும் இந்த பட்டரையும் சீனியையும் அடிச்சிங்கன்னு சொன்னால் தான் அது கணக்கான பதத்துக்கு வரும். உங்களுக்கு கை நோகமெண்டா வீட்டில் வேறு யாரையும் உதவிக்கு கூப்பிட்டு இந்த பட்டரையும் சீனியையும் நல்ல வடிவாக அடித்து கொள்ளுங்க. நான் ஒரு 15 நிமிஷமாக இந்த பட்டரையும் சீனியையும் அடித்து கொண்டிருக்கிறேன். இப்போ கணக்கான பதத்துக்கு வந்துட்டுது. இனி நாங்கள் முட்டையை ஒவ்வொன்றா ஊற்றி அடித்து கொள்ளுவோம். எல்லாத்தையும் ஒரே அடியாக போடக்கூடாது. ஒவ்வொரு முட்டையாக நீங்கள் போட்டு ஒவ்வொரு முட்டையும் போட்டு ஒவ்வொரு நிமிஷம் அடிச்சிங்கன்னு சொன்னால் காணும். நான் இதில் 5 முட்டை எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்ன முட்டையாக இருந்தால் 6 எடுங்க. நீங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி வீட்டில் செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க பெரிய ஆள் ஆனாலும் தங்களோட சின்ன வயசு ஞாபகங்களாக இது எல்லாம் பொத்தி பொத்தி வச்சுருப்பாங்க. அடிக்கடி சொல்லி சந்தோஷப்படுவாங்க. இப்போ நாங்கள் எல்லா முட்டையும் போட்டுட்டோம். போட்டு நல்ல வடிவாக ஒருக்க அடிப்போம். இப்போ முட்டையெல்லாம் அடித்து முடிஞ்சது. இனி நாங்கள் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். சேர்த்து நீங்கள் ஒரே பக்கத்துக்கு தான் மாவை கலந்து விடணும். 2-3 பக்கம் திருப்பி திருப்பி கலந்து விடக்கூடாது. உங்களோட கை வளம் எந்த பக்கம் நீங்கள் பட்டரை அடிச்சிங்களோ அதே வளம் தான் இந்த மாவையும் போட்டு நீங்கள் கலந்து விடணும். மாவை போட்டு கண்டபடி 2 பக்கமும் போட்டு கலந்து விடக்கூடாது.
மாவை நீங்கள் ஒரே நேரமாகவும் போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட வேணும். இப்போ நாங்கள் எல்லா மாவையும் போட்டுட்டோம், கடைசியாக இருந்த கொஞ்சம் மாவையும் போட்டு கலந்து விடுவோம். இப்போ இதில் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விடுவோம். நீங்கள் பசுப்பால் விடலாம், அப்படி இல்லாட்டி பசுப்பால் நல்லா காய்ச்சின பால் விடணும். அப்படி இல்லாட்டி ஒரு 3 மேசைக்கரண்டி பால் எடுத்து கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுக்கொள்ளணும். இப்போ நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன், கேக்குக்கு தேவையானது. ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டிங்கன்னா காணும். நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். இந்த பால் இப்படி விடுறதால கேக்கில் நல்ல டேஸ்ட் ஒன்று வரும், அதுக்காகத்தான் பால் விடுறது. சிலர் பால் பவுடராகவே போடுறது, நான் அதை கரைச்சி தான் போடுறேன். கரைச்சி போடுறது தான் நல்லா இருக்கும். நாங்கள் மிச்ச பாலையும் விட்டுக்கொள்ளுவோம். 1½ தேக்கரண்டி வெனிலா எசன்ஸ் விட்டுக்கொள்ளுவோம். வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் விட்டதுக்கு பிறகு நாங்கள் நல்ல வடிவாக கலந்து விடுவோம். கன நேரம் போட்டு கலக்கக்கூடாது, ஒரு கணக்கான பதம் வரும் வரையும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா காணும். இப்போ எங்களோட கேக் கலவை தயாராகிட்டுது. இதை இப்போ நாங்கள் எங்களோட ட்ரேயில் ஊற்றி கொள்ளுவோம். கேக் கலவையை நாங்கள் ஒருக்கா சமப்படுத்தி விட்டு கொள்ளுவோம். இப்போ அது ஒருக்கா நல்ல வடிவாக சமாந்தரமான இடத்துல வச்சு தட்டி விடுவோம். ஒரு டூத் பிக்கால் உள்ளுக்குள்ளே காற்று குமிழிகளையும் ஒருக்கா அகற்றி கொள்ளுவோம். இப்போ எங்கள்ட விறகு அவனை திறந்து பார்ப்போம். மணல் நல்லா கொதிக்குது. இதில் நீங்கள் கை வைக்கக்கூடாது, இந்த ஸ்டாண்ட்லேயும் கை வச்சிடக்கூடாது, சரியான சூடாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்கள்ட கேக் ட்ரேயை தூக்கி வைப்போம். கேக்கை உள்ளுக்கு வச்சுட்டு நாங்கள் அதை மூடி விடுவோம். ஒரு 20 நிமிஷம் அடுப்பு நல்லா எரியணும். எங்களுடைய அடுப்பு நல்லா எரியுது. 20 நிமிஷத்துக்கு பிறகு கீழே எரியிற அடுப்பை குறைச்சிட்டு கொஞ்சம் தணல் எடுத்து அடுப்புக்கு மேலே போட வேணும். அப்போ தான் அந்த மேல் பகுதி நல்ல கலராக வரும். இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டுது. அதுக்கு பிறகு நான் தணல் எடுத்து மேலே போட்டிருக்கிறேன். தணல் போட்டதை காட்டையில் சரியான வெக்கையாக இருந்தது. தணல் போட்டு 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் இப்போ திறந்து பார்க்குறேன். எங்களோட கேக் நல்ல பொன்னிறமாக மேலே வந்துட்டுது. நாங்கள் ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்ப்போம். குத்தி பார்த்தா ஒட்டாமல் வரணும். இப்படி எங்களோட கையில் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்தால் கேக் தயாராகிட்டுது. இப்போ நாங்கள் எங்களோட கேக்கை இறக்குவோம். ஒரு 5 நிமிஷம் சென்றதுக்கு பிறகு நாங்கள் இந்த சின்ன ஒரு கரண்டியோ அல்லது கத்தியோ வச்சு இந்த ஓரங்களை கொஞ்சம் கீறி விட்டுட்டு நாங்கள் ஒரு பிளேட் ஒன்று வச்சு மற்ற பக்கம் திருப்புவோம். எங்களோட கேக் நல்ல கலராக வந்திருக்கு. நான் கூட பயந்துருந்தேன்னு சில நேரம் அடியில் கருகிருமோ தெரியாதுன்னு சொல்லி அந்த தட்டை வைக்கல நாங்கள் மணலில் முட்டாமல் வச்சோம்னா சரி. இப்போ இதை நாங்கள் நிமித்தி கொள்வோம். கேக்கை கீழே உள்ள டிஷ்யூவை உரிச்சிட்டு நாங்கள் கேக்கை மேலே நிமித்திடுவோம். இப்போ நாங்கள் ஒரு துண்டு கேக் வெட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே எங்களோட கேக் நல்ல பஞ்சு மாதிரி வந்திருக்கு. எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நாங்கள் துண்டுகளாக வெட்டி கொள்ளுவோம். நானே நினைக்கல எங்களோட கேக் இப்படி பஞ்சு போல் வரும்னு சொல்லி. கொஞ்சம் மேலே உள்ள ஸ்ட்ரெச்சர் தான் பேக்கரி ஸ்டைலில் இல்லையே தவிர சுவையில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. கடைகளில் வாங்குறத விட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த கேக். நீங்கள் கட்டாயம் இந்த கிறிஸ்மஸுக்கு பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. கேக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.